நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் ரஜினிகாந்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு சந்தித்து பேசினார். இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட நாட்களாகவே நாங்கள் சந்திக்க திட்டமிட்டிருந்தோம். அந்த வகையில் இது திட்டமிட்ட சந்திப்பு. இதில் நாங்கள் நிறைய அரசியல் பேசினோம் என்று சீமான் கூறியிருந்தார். இந்த சந்திப்புக்கு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தான் காரணம் என்று கூறப்பட்டது. சந்திப்பின் போது ரஜினி சீமானுடன் அவரும் இருந்தார். இது குறித்து ரவீந்திரன் துரைசாமி கூறும்போது, ரஜினி மக்களிடம் நிரூபிக்கப்பட்ட தலைவர். ரஜினிகாந்த் சீமான் சுமார் 2.5 மணி நேரம் சந்தித்தனர். அப்போது நானும் இருந்தேன். 1 மணி நேர சந்திப்பில் நான் இருந்தேன். 45 நிமிடங்கள் ரஜினியும் சீமானும் தனியாக பேசினார்கள். நான் இருக்கும்போது அரசியல் பேசினோம். ரஜினியை பிரதமர் மோடி மதிக்கிறார். மோடியே அவரை தேடி வந்து பார்த்தார். சிலர் ஜெயலலிதா மீதான வன்மத்தில் மோடியை சந்தித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் ரஜினி மீது மரியாதை வைத்துள்ளார். அந்த வகையில் 8% வாக்கு வங்கி வைத்துள்ள ஒரு தலைவர் ரஜினியை சந்தித்துள்ளார். சீமானும் அவரை மதிக்கிறார். சிலர் காக்கா என கதறுவதில் எந்த பயனும் இல்லை. கர்நாடகாவில் ராஜ்குமாரை போல இங்கு ரஜினிகாந்துக்கு மதிப்புள்ளது. நல்ல வேளையாக அரசியலில் இருந்து விலகிவிட்டீர்கள். நல்ல முடிவு. உங்களுக்கு பணம் செலவு இல்லை. நிம்மதியாக இருக்கிறீர்கள். குழப்பம் இல்லாத தெளிவான முகத்துடன் தேஜஸாக உள்ளீர்கள். அரசியலில் என்னை மாதிரியான காட்டான்களால் தான் எல்லோரையும் சமாளித்து எடுத்துச் செல்ல முடியும். உங்களை மாதிரி மென்மையானவர்களுக்கு இது பொருந்தாது என்று ரஜினியிடம் சீமான் கூறினார். வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் அரசியலுக்கு வருபவர்கள் சிவாஜி போல கவலைப்பட வேண்டிய நிலை வரும் என்பதைத்தான் சொல்ல வருகிறோம். சினிமா பற்றியும் பேசினார்கள். மகேந்திரன், பாரதி ராஜா, மணிவண்ணன், வைரமுத்து ஆகியோரின் திறமை குறித்து மணிக்கணக்கில் பேசினார்கள். சீமான் எல்லோரிடமும் ஒரே மாதிரி பேசும் நபர். மடை திறந்த வெள்ளம் போல சீமான் பேசினார். ரஜினி எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிப்பவர். அப்படி சீமான் பேசுவதையும் அவர் நன்கு கவனித்தார். 45 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் ரஜினிகாந்தை 8% வாக்கு வைத்துள்ள சீமான் சந்திப்பதில் என்ன தவறு இருக்கிறது? இருவரும் ஒரே துறையில் இருந்தவர்கள், பரஸ்பரம் அறிந்தவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. ரஜினி அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னபோது சீமான் அவரை கடுமையாக விமர்சித்தார். அப்போது அவர் போட்டியாளர் என்பதால் அன்றைக்கு விமர்சித்தார். தற்போது போட்டியாளர் இல்லை என்பதால் சந்தித்து பேசியுள்ளார்கள். சிலர் சீமானை ஏமாற்றி விடலாம் என நினைத்தனர். உண்மையில் அவர்கள் ஏமாந்து விட்டனர். போட்டியாளர் இல்லை என்கிற போது அவரை சந்திப்பது இயல்புதான் என்றார். இந்த சந்திப்பு ஒரு புறம் இருந்தாலும் ரஜினியை சீமான் சந்திக்க காரணம் அரசியல்தான் என்று அவரே கூறியுள்ளார். தமிழக அரசியல் வட்டாரத்தில் ரஜினி பாஜகவின் ஆதரவாளர் என்ற பரவலான கருத்து ஒன்று நிலவி வருகிறது. மேலும் ரஜினி சீமான் சந்திப்பில் ரவீந்திரன் துரைசாமியும் இறந்துள்ளார். இதனால் சீமான் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க முயற்சி நடக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு பதிலளித்த சீமான், சங்கி என்பதற்கு நண்பன் என்ற அர்த்தம் என்று சொல்லி சிரித்துவிட்டு, விமர்சனங்களை தாங்காதவன் விரும்பியதை பெற முடியாது, அவதூறுகளை தாங்காதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது என்று பதிலளித்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக சீமான் சங்கி, சீமான் கட்சி பாஜகவின் பி டீம் கட்சி என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போது சங்கி என்று சொல்லும் போது வந்த கோபம் இப்போது ஏன் சீமானுக்கு வரவில்லை? சங்கி என்றால் நண்பனா? அப்போ சங்கியுடன் சீமான் கூட்டணியா என்ற சந்தேகங்களை அரசியல் விமர்சகர்கள் எழுப்புகின்றனர். கூட்டணியே வைக்காமல் தேர்தலில் நடைபோட்டு வரும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சி பாஜகவுடன் கூட்டணி போட்டால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.